நாங்கள் நீலகிரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். விழுப்புரம் மாநாடுக்கு முதல்ல போயிருந்தோம். மதுரை மாநாட்டுக்கு வந்திருக்கோம். முதல் மாநாடு தான் டபுள் மடங்கா இருக்கு. இன்னும் சாயந்தரம் ஆகத்தான் தெரியும். தளபதி இந்த ராம்பேக்கில் வரும்போது எங்களுக்கு எப்படி நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தளபதியை பார்க்கணும், தளபதிக்காக இங்க வந்திருக்கோம். இந்த அன்பு பத்தி சொல்லுங்க. இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க இல்லையா தளபதியை பார்க்க? 2 நாட்களா இங்க பாத்துட்டு போறாங்க குடும்பமா. சோ இந்த அன்பு பத்தி சொல்லுங்க. அவர் அவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அவ்வளவுதாங்க, இதாங்க அன்பு. இவ்வளவு மக்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. எல்லாமே வந்தது தளபதிக்காக மட்டும்தாங்க தவிர வேற எதுக்காக கிடையாது. நல்லதே நடக்கும். தளபதி வாழ்க. என்ன விஷயங்கள் அவர் மாத்தணும்னு நினைக்கிறீங்க? அவர் இந்த விஷயங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அது என்ன விஷயங்களை மாத்தணும்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முதல்ல. எல்லாமே அரசியல நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அதை செய்யறேன் சொல்றாங்களே தவிர எதுவுமே மாற்றதே கிடையாது. தளபதி வந்தாருன்னா இளைஞர்களுக்கு முழு சப்போர்ட் கொடுப்பாரு. இப்ப அரசியல்வாதிங்க பாத்தீங்கன்னா எல்லா வயசுல பெரியவங்க தான் இருக்காங்க. தளபதி வந்தா இளைஞருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும், ஒரு எம்பியா இருக்கட்டும், படிச்ச இளைஞர்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு எம்பி சீட்டு, ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கன்னா படிச்சவங்க அடுத்து 2026 தமிழ்நாட்டை ஆளுவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை. தளபதினால அந்த சத்தியமா நடக்கும்னு நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம். இன்னைக்கு அவருடைய ஸ்பீச்ல யார பத்தி என்னென்ன விஷயங்கள் பத்தி பேசுவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு. சொல்ல வேண்டாங்க, தளபதி சொன்னதான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. டிவிகே கூட தான் டிவிகேக்கு போட்டியே, வேற யாரு கூட போட்டியே கிடையாது. தளபதி ஆல்ரெடி மாநாட்டில் சொல்லிட்டாரு, ஏகப்பட்ட ஸ்பீச்லயும் சொல்லிட்டாரு. தளபதி இப்போ சொல்ல போற ஒரே விஷயம் டிஎம்கே விஸ் டிவிகே தான். இதுதான் நடக்க போகுது. வேற எந்த மாற்று கருத்து கிடையாது. 2026 தளபதி சிஎம் உட்கார போறாரு. தமிழ்நாடே கொண்டாட போறாரு.